ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறேன்னா, வெண்டைக்காய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, தாளிப்புக்கு கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டே ரெண்டு சக்கை தேங்காய், அப்புறம் காரத்துக்கு தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகா, அப்புறம் வந்து தோரம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா போடுமாம்மா, பச்சை மிளகா போடு, பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய், அப்புறம் பருப்பு போடுமா, அப்புறம் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு, சீரகம் போடு, தேவையான அளவு சீரகம் போட்டு போடு. இதை இப்போ நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்று, கடுகு போடுமா, தேவையான அளவு கடுகு போடுங்க. அப்புறம் தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்கு. ஏன்னா நம்ம காரம் இருந்தால் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால சும்மா டேஸ்ட்டுக்கு தாளிப்புக்கு காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா போடு, காஞ்ச மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கணும். நிறைய வெங்காயம் தக்காளி போடக்கூடாது, சும்மா சின்னதாக ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி. ரெடியாகுது. அப்புறம் வெண்டைக்காய் போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொயப்பு போகிற வரைக்கும் வெண்டைக்காய் வதக்குங்க. கருவேப்பிலை போடுமா, கருவேப்பிலை போட்டியா? இப்போ அரைச்சி வச்சுக்கிற பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், அந்த விழுத மசாலாவை அதில் போடணும். தோரம்பருப்பு, சீரகம், தேங்காய், பச்சை மிளகா, தண்ணி ஊற்றி கலக்குமா, தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு இப்போ எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றணும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கலக்கி வச்சுக்கிற மோரை ஊற்றி இறக்க வேண்டியது. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அந்த காயில் வேகணும்ல, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. மஞ்சள் பொடி போடு, அப்புறம் மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் பொடி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்ப தண்ணி ஊற்றி கலக்கிக்குங்க. அம்மா கலக்குமா, மஞ்சள் பொடி போட்டியா? கொதிக்கிட்டோம், கொச்சி வரட்டும். இப்போ நல்லா வெண்டைக்காய்க்கு எல்லாம் வெந்துச்சிங்களா, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ தயிரை மிக்சியில் ஊற்றி எங்கள் அம்மா வந்து நல்லா மோர் திக்க அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அதை ஊற்ற போகிறாங்க. அம்மா ஊற்றுமா, இந்தா காலு காட்டாதுன்னு சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கட்டியாக இருந்த தயிரை மிக்சியில் ஊற்றி திக்க அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒன்றை போல் உண்டையே உடச்சலமாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.